ஒரு காட்டின் தெற்குப் பகுதியில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தின் அடிப்பகுதியில் நிறைய எறும்புகள் மற்றும் எலிகள் கூட்டமாக வசித்தன. அந்த ஆலமரம் அதிகாலை பொழுது முதலே மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். சில பறவைகள் கூடு கட்டுவதிலும் சில குஞ்சுகளுக்கு உணவு தேடச் செல்வதுமாகவும் அந்த இடமே ஒரே பறவைகள் சத்தமாக இருக்கும். மனிதர்கள் நடமாட்டம் குறைவான அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதால் விலங்குகள் மற்றும் பறவைகள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தன. அந்த மரத்தின் மேல்பகுதியில் ஒரு கலர் கிளியானது தனது குஞ்சுகள் உடன் இருந்தது. அந்த அழகான கலர் கிளி கொஞ்சம் முசுடான பறவை. எப்போதும் மற்ற பறவைகளுடன் சேராமல் அது தனியாகவே இருக்க விரும்பும். மற்ற பறவைகள் தன் கூட்டுப்பக்கம் வராமல் இருக்க விரட்டி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். அதே மரத்தில் மரம் கொத்திப் பறவைகள் ஒன்றும் ஜோடியாக இருந்தன. அம்மரம் கொத்திப் பறவைகளை கலர் கிளிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனுடன் எப்போதும் சண்டை செய்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். எப்போதும் நீ டோக் டோக் என சத்தம் செய்து கொண்டே இருக்கிறாய். என் குழந்தைகள் தூங்க வேண்டாமா? என்னைப் போன்ற அழகான கலர் கிளிகள் வாழும் இடத்தில் உனக்கு என்ன வேலை? மரியாதையாக வேறு எங்காவது ஓடிவிடுங்கள். சண்டை அதிகமானதும் ஆலமரத்தின் பெரிய பறவைகள் வந்து பறவைகளை சமாதானம் செய்தன. கலர் கிளியே, ஒரே இடத்தில வசிக்கும் நாம் சண்டை போடக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை. கலர் கிளியோ திருந்துவதாக இல்லை. மரம் கொத்தி பறவையை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்தது. இவ்வாறாக ஒருநாள் கலர்கிளி உணவு தேடி ஊருக்குள் போனபோது ஊரின் குளத்தில் பெண்கள் குளிப்பதை பார்த்தது. அவர்கள் தங்கள் நகைகளை குளத்தின் கரையில் வைத்து இருந்தனர். இதனைக் கண்ட கலர்கிளி மரம் கொத்திப் பறவையை மரத்தை விட்டு விரட்ட ஒரு யோசனை செய்தது. அதன்படி ஒரு அழகான நகையை தூக்கிக் கொண்டு அனைவரும் பார்க்குமாறு மெதுவாக பறந்தது. உடனே கலர்கிளியை துரத்திக் கொண்டு சிலர் வந்தனர். அதுவும் மெதுவாக பறந்தபடியே தன் ஆலமரத்திற்கு வந்து மரம் குத்தி பறவைகளின் பொந்தில் நகையை போட்டது. துரத்தி வந்தவர்கள் கம்பால் பொந்தினை குத்தி உடைத்து நகையை எடுத்தனர். மரம் கொத்தி பறவைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பின. கலர்கிளியை விரட்டி வந்தவர்களில் ஒரு மர வியாபாரியும் இருந்தான். அவன் ஆலமரத்தைக் கண்டு அதிசயித்தான். அடேங்கப்பா, எவ்ளோ பெரிய மரம் இவ்ளோ நாள் நம் கண்ணில் படவில்லையே. நம் ஆட்களுடன் வந்து இதன் கிளைகளை வெட்ட வேண்டும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். மரத்தினை வெட்டிச் செல்வது என இவர்கள் பேசியதை கேட்ட கலர்கிளி அழ ஆரம்பித்தது. தனது கெட்ட சிந்தனையால் நாம் அனைவரும் வீடுகளை இழக்கப் போகிறோமே என வருந்தியது. மற்ற விலங்குகள் கலர்கிளியை சமாதானம் செய்தன. பறவையே, கவலைப்படாதே, என் நண்பன் யானை இருக்கிறான், அவனிடம் சென்று நமக்கு உதவ சொல்லி கேட்போம். கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, நான் உதவுகிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து நமது ஆலமரத்தினை பாதுகாப்போம். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த மர வியாபாரி திட்டமிட்டபடி வண்டி மற்றும் மரம் வெட்ட ஆட்கள் உடன் வந்தான். பறவைகள் அனைத்தும் ஒன்று கூடின. மர வியாபாரியை மரம் கொத்தியானது தலையிலேயே குத்தி விரட்டியது. தேனீக்கள் தன் பங்கிற்கு வேலையாட்களை ஓடவிட்டது. கடைசியாக யானையாரும் தன் பங்கிற்கு பொருட்களையும் வண்டியையும் அடித்து தும்சம் செய்தது. ஐயோ, ஓடுங்கள் ஓடுங்கள். இவ்வாறாக பறவைகள் மற்றும் விலங்குகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்ததால் அவர்களின் இருப்பிடம் பாதுகாக்கப்பட்டது. அந்த மர வியாபாரியும் அந்த பக்கம் திரும்ப வரவே இல்லை. அனைத்தும் நிம்மதியாக வாழ்ந்தன.